விஜயும் காவேரியும் ஆஃபீஸ் வர்றாங்க. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட கொஞ்சம் என் கேபினுக்கு வா காவேரி அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்கும்போது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கும்போது, நீங்கள் தான் ஆஃபீஸில் வந்து பர்சனல் விஷயம் பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்கள்ல, அப்புறம் என்ன பேச போகிறீங்க, கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனாக சொல்லிட்டு போகிறாரு. அப்போ காவேரி கேபினுக்கு போகிறாங்க, விஜயோட கேபினுக்கு. விஜய் கேட்குறாரு, காவேரி உனக்கு என்ன தான் ஆச்சு சொல்லு, உண்மையை சொல்லு, மறைக்காத என்கிட்ட அப்படிங்கிறாரு. நான் ஒன்றும் மறைக்கலை அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் உன் முகம் இப்படி இருக்குது, அதாவது தாத்தா பாட்டி கேட்குற அளவுக்கு இருக்கே, என்கிட்ட சொல்லு, உங்கள் அம்மா வேற வந்து வீட்டில் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி காவேரி வந்து இப்போ முகமே சரியில்லை, அவன் மனசும் சரியில்லை அப்படின்னு வந்து எங்கள் தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க, என்ன தான் ஆச்சு காவேரி உனக்கு அப்படிங்கும்போது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வந்து கேட்குறீங்களான்ட்டு மனசுக்குள்ளேயே இவங்க பேசிக்கிறாங்க காவேரி. உடனே காவேரி சொல்கிறாங்க, யமுனா வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா, அந்த பையன் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணார், அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணை தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு. உடனே இவர் வந்து விஜய்க்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இது நவீனோட வேலை தான், நான் இந்த கதை காவேரி நவீன் கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு, நான் யமுனா கிட்ட பேசுகிறேன் காவேரி, நீ எதுவும் வருத்தப்படாத, நீ எப்போதும் போல் பழையபடி இரு அப்படிங்கிறாரு. ஆமாம், நீங்களே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இப்போ என்கிட்ட வந்து நீங்களே சொல்கிறீங்களா பழையபடி இருன்ட்டு அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிக்கிறாங்க. இல்லை இல்லை, இப்போ ஒன்றும் நீங்கள் பேச வேணாம் யமுனா கிட்ட, நானே பேசிக்கிறேன், என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் கடைசியில் அப்படிங்கிறாங்க. அதுக்கு யமுனா ஏன் அந்த மாதிரி அந்த பையனை லவ் பண்ணுறா, அதாவது அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணை சேர்த்து வச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அதான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க காவேரி. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, ஆமாம்ல, ஆமாம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே இப்போ, அப்போ என்ன ஏன் இந்த மாதிரி பண்ணுறா காவேரி அப்படிங்கிறாரு. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம், அப்பாவுடைய கனவு வந்து அவள் கலெக்டர் ஆகணும்னு கனவு, ஆனால் இவ பாருங்க காதல் கத்திரிக்காயின்னு அலைகிறா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காவேரி சொல்கிறாங்க, சரி ஓகே, நீங்கள் தான் எதுவுமே பர்சனல் விஷயம்லாம் ஆஃபீஸில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்கல்ல, நான் கிளம்புறேன், என் கேபின் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க. இங்கே இவர் விஜய் நினச்சிக்கிறாரு, இந்த நவீன் பையன் ஏதோ பண்ணியிருக்கிறான், அதனால தான் காவேரி மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்கு, இந்த யமுனாக்கு என்ன வந்துச்சு, அக்கா காதலிச்ச பையனை போய் அவளும் காதலிப்பாளா, அறிவு இல்லையா, அவள் ஏற்கனவே வந்து நவீன் என்னென்ன பண்ணா, ஏன் இப்படி பண்ணுறா யமுனா அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து ஆஃபீஸ்க்கு நவீன் வர்றாரு விஜயை பார்க்குறதுக்கு. விஜயை பார்க்க நவீன் வரவும் மேனேஜர் சொல்கிறாரு, உங்களை பார்க்குறதுக்கு நவீன்கிற ஒருத்தர் வந்திருக்கிறார், நான் இப்போ மீட்டிங்கில் இருக்கிறேன், என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடு அப்படிங்கிறாரு. இவர் திரும்பி போகும்போது நவீன் வந்து திரும்பி போகும்போது காவேரி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ஏன் நிவின் இங்கே வந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மனசுக்குள்ளேயே அவங்க கேள்வி கேட்டுக்கிறாங்க, ஏதோ பேச வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம டைம் வேற முடிய போகுதில்ல, இவரும் நானும் வந்து போட்ட கான்ட்ராக்டு, அதனால் எதுவும் பேச வந்தானோ நிவின் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே விஜய்க்கு ஃபோன் அடித்து, நிவின் ஏன் இங்கே வந்துட்டு போகிறான் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா வந்துட்டு போகிறான், நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஏன் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டீங்க, எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை அவனை, அதனால் நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்போது உனக்கு என்ன காவேரி அப்படின்னு. எனக்கு ஒன்றும் இல்லை, வந்துட்டு திரும்பி போகிறானே, உங்களை பார்த்தானா எதுவும் பேசுனானான்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் என்னால் பார்க்க முடியாது, நான் மீட்டிங்கில் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன் காவேரி அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறாரு இவர், இவரே சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை நாங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் நிவீனை வந்து திருப்பி அனுப்புகிறாரு, இவர் மனசில் என்ன தான் இருக்குது அப்படின்ட்டு குழம்புறாங்க காவேரி. அதோட வீட்டுக்கு வர்றாங்க. இங்கே வந்து குமரன் என்ன பண்ணுறாரு, சீரியலில் நடிக்கிறாரு. அங்கே நடிக்கும்போது ஹீரோயின்ட்டையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அது வந்து கங்காவுக்கு பிடிக்கலை, தொட்டு தொட்டு பேசுகிறது கங்காவுக்கு பிடிக்கலை. இங்கே பாருங்கள், தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்காதீங்க யாரையும் அப்படிங்கிறாங்க. இது சீரியல் டி, சும்மா இரு அப்படிங்கிறாங்க அவங்க அம்மா. தொட்டு பேசுனா உடனே வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு அர்த்தமா அப்படிங்கிறாங்க. யமுனா என்ன பண்ணுறாங்க, நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் நிவின் எடுக்கவே இல்லை, பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நிவின் சொல்கிறாரு, இனிமேல் எனக்கு கால் பண்ணாத.